ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனார். அது எப்படின்னா அந்த பலராம் நாயுடு கேரக்டர் இருக்கும் அதில். அந்த தெலுங்கு மாதிரி தமிழ் பேசுவார்ல பலராம், என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு வேறு. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவருக்கு அந்த படத்தில் எப்படின்னா அவருக்கு வந்து தெலுங்குக்காரங்க ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த கேரக்டருக்கு பலராம் நாயுடுக்கு அவர் எங்கே போனாலும் அவர் தமிழ் பேசணும்னு நினைப்பார், ஆனால் தெலுங்கு மாதிரியே பேசுவார். அப்போது ஒரு இடத்துல போனப்போ ஒருத்தர் யாரோ வந்து ஏதோ பேசினா, யார் தெலுங்கு பையன் அப்படின்னு அப்படின்னா தெலுங்கு பையனா அப்படின்னு, இல்லை சார் நான் கன்னடா அப்படின்னு வரும். உடனே அப்போ அவருக்கு ஒரு பீட் போகும், டங் டக்கன் டக். அது ஆக்சுவலாக நிறைய இடத்துல நக்கன் பீட் போகும். தெலுங்கு பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். இல்லை சார் கன்னடிகான்னு சொன்னோன்னே, ஓ கன்னடாவா அப்படி சொன்னோன்னே டிங் டக்கன் டக் டக்குன்ற. அப்போ அவருக்கு வந்து எல்லாருமே தெலுங்காக இருக்கணும், இல்லைனா அப்செட் ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. பேராண்ணா நரசிம்மராவ் சார். தெலுங்கப்பாய இல்லை சார், கன்னடிகா. அந்த இது போட்டோம்னா கமல் சார் கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டருக்கு அந்த டேப்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அந்த ராஜமன்றி சைடெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு நம்ம தாரத்தப்பட்டேன்னு சொல்கிறோம். அதுலேயே இன்னொரு கைண்ட் ஆஃப் அந்த லெதர் டேப்ஸ் வந்து அந்த ராஜமன்றி சைடு தெலுங்கு சைடு யூஸ் பண்ணுறேன். நான் வேணும்ட்டு அந்த சவுண்ட் போட்டுப்பேன். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு இடத்துல அவர் அப்செட் ஆன உடனே அந்த ரிதம் அப்படியே ட்ராப் ஆகிடும் ஸ்லோ டெம்போக்கு. அதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ரசித்தார் அவர். ஸோ அந்த மாதிரி ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் தட்.